Hi, I am from TopSkill. இந்த வீடியோல நம்ம C programming languageல உள்ள switch statement பத்தி தான் பார்க்க போறோம். First, switch statementனா என்ன? Switch statement அப்படின்றது நம்ம program flow-வை control பண்றது தான். நம்ம if else-ல எப்படி ஒவ்வொரு if-க்கும் நம்ம condition கொடுப்போமோ அதே மாதிரி இந்த condition-ஐ satisfy பண்ற block தான் execute ஆகும். If, else if இதுக்குவே யூஸ் பண்ணிடலாம். எதுக்காக switch வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இஃப் பக்கத்துலயும் நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். எந்த கண்டிஷன் அப்படின்னு நம்மளுக்கு மேட்ச் பண்ணி அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் பக்கத்துல மட்டும் என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்றத கொடுத்துட்டா போதும். தென் அந்த ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். இந்த கேஸ் பக்கத்துல தான் கான்ஸ்டன்ட், அதாவது வேல்யூ கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் எந்த வேல்யூ கூட மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு பிரேக் ஆயிரும். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் மேட்ச் ஆகல, செகண்ட் கேஸ் போகும். அடுத்து அந்த கேஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு செகண்ட் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு பிரேக் ஆயிரும். ஒவ்வொரு கேஸ்லயும் நம்ம பிரேக் அப்படின்ற கீவேர்டு நம்ம கொடுத்துருக்கணும். எந்த கேஸுமே மேட்ச் ஆகல அப்படின்னா டிஃபால்ட்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ எப்படி இஃப் எல்ஸுக்கு எல்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் இருக்கோ அதே மாதிரி ஸ்விட்ச்ல டிஃபால்ட் அப்படின்ற பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும் எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலனா. இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம்னாலே ஹெட்டர் ஃபைல், தென் என்னோட மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். லோக்கல் வேரியபிள் டெஃபினிஷன், அதாவது ஒரு வேரியபிள் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். கேர் அப்படின்ற டேட்டா டைப், கிரேட் அப்படின்றதா என்னோட வேரியபிள் நேம். அந்த கிரேட் அப்படின்ற வேரியபிள் நேம்ல பி அப்படின்ற வேல்யூ தான் நான் இனிஷியலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்விட்ச் கிரேடு, அதாவது என்னோட பி அப்படின்ற வேல்யூ எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் நான் பார்க்க போறேன். அப்போ ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்ட் பக்கத்துல பிராக்கெட்டுக்குள்ள கிரேட் அப்படின்ற வேரியபிள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பி அப்படின்ற வேல்யூவை நம்ம கிரேட் அப்படின்ற வேரியபிள்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்விட்ச் கிரேடு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிடணும். தென் கேஸ் பக்கத்துல என்ன வேல்யூ அப்படின்றத கொடுத்துடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு பார்க்கும். ஏ நம்மளோட கிரேட் பி, அப்போ மேட்ச் ஆகுதா இல்லையா? மேட்ச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் போகும். கேஸ் பி, நம்மளோட கிரேடும் பி தான். ஸோ வெல்டன் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் ஆயிரும். அடுத்து உள்ள கேஸுக்கெலாம் நம்மளுக்கு போகாது. இதே இது நான் கிரேடு இந்த கேஸில் உள்ள ABCDF இந்த வேல்யூ இல்லாமல் வேற ஏதாவது வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டில் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கிரேடோட வேல்யூ பி அப்படின்னு வச்சே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெல் டன் யுவர் கிரேட் இஸ் பி அப்படின்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு பி அப்படின்ற கேஸ்ல நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கேஸ் பி அப்படின்ற பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதே இதுனா இந்த கேஸ்ல இல்லாத ஒரு வேல்யூ இ அப்படின்ற வேல்யூவை நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்வாலிட் கிரேடு, யுவர் கிரேட் இஸ் இ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா எந்த கேஸ் கூட எனக்கு மேட்ச் ஆகலை. அப்போ மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்ல என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இன்வாலிட் கிரேட் அப்படின்றதான் கொடுத்துருக்கேன். அதனால தான் அந்த இது பிரிண்ட் ஆயிட்டு தென் யுவர் கிரேட் இஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிட்டு நம்ம என்ன கிரேடோட வேல்யூ கொடுத்தோம், இ. அந்த இ அப்படின்ற கேரக்டரை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். நம்ம ஒவ்வொரு தடவையும் இஃப் கொடுத்து அதுக்கு ஒரு கண்டிஷன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம ஒரே தடவை நம்மளோட வேல்யூ இதுதான், இந்த வேல்யூ எந்த கேஸ்ல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா நம்மளோட ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ புரியுதா எதுக்காக இஃப் எல்ஸ் இஃப் லேடார்ல இருந்து ஸ்விட்ச் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது. இப்போ பார்த்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு எதுவும் குவரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப்ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.